ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம டேட்டாபேஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு கான்செப்ட் என்னதுனாக்கா பார்ட்டிஷனிங். ஓகே, ஸோ பார்ட்டிஷனிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ப்ராப்ளமை யோசிச்சு பார்ப்போம். ஸோ இப்போ உங்ககிட்ட ஒரு டேபிள் இருக்குது, நீங்கள் ஒரு டேட்டாபேஸ் வச்சுருக்கீங்க, அதில் ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிள் வந்து உங்களுக்கு தெரியுது இன்னும் கொஞ்ச நாள்ல அது வந்து எக்ஸ்போனென்ஷியலாக க்ரோ ஆக போகுது, நிறைய டேட்டாஸ் வரப்போகுது, அதில் போய் உட்கார போகுது அப்படிங்கிற மாதிரி. ஆர்எல்ஸ் லைக் நீங்கள் ஆல்ரெடி ஒரு பெரிய டேபிள் வச்சுருக்கலாம். பெரிய டேபிள் வந்து லைக் ஹவு எப்படி டிஃபைன் பண்ணுறேன்னா மோர் தென் ஒரு 5 GB 6 GB டேபிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கலாம். நீங்கள் கொரிஸ் நீங்கள் போட்டுட்ருக்கீங்க, பட் அந்த கொரிஸ் போட சொல்ல உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோயராக வருது. ஓகே, ஸோ நீங்கள் ஆப்டிமைசேஷன் இண்டெக்ஸிங்லாம் பண்ணி பார்க்குறீங்க, இருந்தாலும் ஐ மீன் இந்த இண்டெக்ஸ் ஸ்கேன் வந்து உங்களுக்கு ஃபுல் டேபிளில் தான் போக போகுது. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்லைட் டிலே உங்களுக்கு நடக்குது. ஓகே, ஸோ அந்த மாதிரி சினரியோஸ். இல்லை, நீங்கள் இப்போ தான் நான் இங்கே புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன், பட் ஆனால் எனக்கு தெரியும் இந்த ப்ராடக்ட் வந்து இஸ் ஐ மீன் இது வந்து ஒரு பெரிய கம்யூனிட்டிக்கான ஒரு பெரிய ப்ராடக்ட். ஸோ நிறைய பேர் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஐ மீன் கொஞ்சம் சீக்கிரமாகவே எனக்கு நிறைய டேட்டா பாப்புலேட் ஆக போகுதுங்கிற ஒரு ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு இருக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் எப்படி டிசைன் பண்ணலாம், எப்படி உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா பார்ட்டிஷனிங். பார்ட்டிஷனிங்னா என்னதுரா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ உங்களுக்கு பெரிய டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த டேபிளை பிரித்து ஒரு ஒரு ஐ மீன் டிஃப்ரெண்ட் பேஸ்ட் ஆன் சம் கேட்டகரிஸ், அந்த கேட்டகரிஸை வச்சு பிரித்து நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் டேபிள்ஸ் உருவாக்கிக்க போகிறீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு கொரி போடும் போது நீங்கள் ஒரு சம் செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சு பிரிச்சிருப்பீங்க இல்லையா அந்த டேபிள்ஸை. ஸோ எந்த பார்ட்டிஷனில், அதாவது ஒரு பெரிய டேபிள் இருந்து கிரியேட் ஆனதா அந்த சின்ன பார்ட்டிஷன். ஓகே, ஐ மீன் மல்டிபிள் ஸ்மால் டேபிள்ஸ். அந்த மல்டிபிள் ஸ்மால் டேபிள்ஸில் நீங்கள் செட் பண்ண ரூல்ஸை பொறுத்து உங்களுக்கு அந்த இண்டெக்ஸிங் அந்த ஜஸ்ட் அந்த ஒரு பார்ட்டிஷனில் தான் நடக்கும். ஸோ உங்களுக்கு வந்து டேட்டா வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் கொரியும் உங்களுக்கு ஃபாஸ்டராக இருக்கும். ஓகே, அனதர் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களால் ஒரு டிபியை ஒரு வெர்டிக்கலாக ஸ்கேல் பண்ணிகிட்டே போக முடியாது. ஓகே, ஸோ நீங்கள் ஹரிசான்டலாகவும் யோசிச்சு பார்க்கணும். ஓகே, ஸோ நீங்கள் பார்ட்டிஷன் பண்ணும்போது உங்களால் ஹரிசான்டலாக ஒரு எவ்வளோ டேட்டா வேணாலும் உங்களால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டியை உங்களால் கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ அகெயின் ஆல் திஸ் வித் ரெஸ்பெக்ட் டு நம்மளுடைய கொரி ஸ்பீட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஓகே, ஸோ அதுக்காண்டி தான் நம்ம இதெல்லாமே பண்ணுறது. ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு டேபிள் காமிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ராடக்ட் அண்ட் ப்ரைஸ் இது எல்லாமே இருக்குது. ப்ராடக்ட்ஸ் இவ்வளோ, ப்ரைஸ் இதெல்லாம்ன்ட்டு ஒரு இது இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இதை நான் பார்ட்டிஷன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இங்கே வந்து 2 விதமாக பார்ட்டிஷன் பண்ணலாம். ஓகே, ஸோ சப்போஸ் எனக்கு வந்து இன்னொரு காலம் இருந்துச்சுன்னா ப்ராடக்டில், இது வந்து என்ன கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா, அந்த கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட் வந்து எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு லிஸ்ட்டு தான் இருக்கும். ஐ மீன் ஒரு டிஃபைன்டு லிஸ்ட்டாக தான் இருக்கும், க்ளோஸ்டு லிஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ எண்ணி நீங்கள் சொல்லலாம், எனக்கு ஒரு 1000 கேட்டகரி இருக்குது, ஒரு எனக்கு 5000 கேட்டகரி இருக்குன்ட்டு. ஸோ பேஸ்டாக வந்து நீங்கள் அந்த கேட்டகரிஸை வச்சு நீங்கள் பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ வரைக்கும் எனக்கு கேட்டகரிஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ இங்கே ப்ரைஸ் இருக்கலாம் இருக்குங்க இல்லையா, இந்த ப்ரைஸை வச்சு நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணலாம். அதாவது $0லேருந்து ஒரு $50 வரைக்கும் ஒரு பார்ட்டிஷன், $50லேருந்து $100 வரைக்கும் ஒரு பார்ட்டிஷன், $100க்கு மேலே போச்சுன்னா அது இன்னொரு பார்ட்டிஷன், அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரூல் செட் பண்ணி இந்த பார்ட்டிஷனை இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஒரு கொரி எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். செலக்ட் ஆல் ஃப்ரம், இந்த டேபிள் பேர் வந்து ப்ராடக்ட்ஸ், அதான் இந்த டேபிள்னு வச்சுக்கோங்க. ஸோ செலக்ட் ஆல் ஃப்ரம் ப்ராடக்ட்ஸ் வேர் ப்ரைஸ் இஸ் கிரேட்டர் தென் 20 அண்ட் லெஸர் தென் 50 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு இந்த டேபிள் மட்டும்தான் எனக்கு போய் ஹிட் ஆகும். எனக்கு இந்த 2 டேபிள் நான் இருக்கிறதே நான் வந்து பார்க்க போகிறதுங்கிற அவசியமே இல்லை. நான் அந்த இண்டெக்ஸிங்கே பண்ண தேவையில்ல. ஓகே, ஸோ எனக்கு வந்து இந்த டேபிளில் தான் போய் எனக்கு உட்காரும். ஸோ எனக்கு இங்கே என்ன பெனிஃபிட் கிடைக்குது, எனக்கு வந்து இங்கே பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்டராக நடக்க போகுது அப்படிங்கிறதா இங்கே எனக்கு தெரியக்கூடிய விஷயம். ஸோ இந்த வகையான பார்ட்டிஷன் பேர் என்னன்னா ரேஞ்ச் பார்ட்டிஷன். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம இன்னொன்று பார்த்தோம்ல, இன்னொன்று சொன்னோம்ல, என்னது பேஸ்ட் ஆன் கேட்டகரி வைஸ் பண்ணுறது. ஸோ இப்போ நீங்கள் கேட்டகரி வைஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்னொன்று டேபிள். ஸோ ஐடி அண்ட் ரீஜன். ஸோ ரீஜன்ஸ் வந்து உங்களால் ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே உங்களால் அடக்க முடியும். இட்ஸ் நாட் லைக் அன்டிஃபைன்ட், இட்ஸ் அ டிஃபைன்டு லிஸ்ட். ஸோ
இதை நீங்கள் கேட்டகரிஸாக நீங்கள் பிரிச்சுக்கலாம். ஸோ லண்டனுக்கு ஒரு பார்ட்டிஷன், சிட்னிக்கு ஒரு பார்ட்டிஷன், பாஸ்டனுக்கு ஒரு பார்ட்டிஷன் நீங்கள் பிரிச்சுட்டு ஸோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ எனக்கு குறியில் நான் வேரில் அது மென்ஷன் பண்ணேன்னா ஸோ எனக்கு அதில் தான் போய் எனக்கு உட்காரும். அகெயின் இந்த பார்ட்டிஷன் பண்ணுறது எந்த காலமை பொறுத்து நீங்கள் பண்ணுறீங்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இல்லை நான் வந்து சும்மா கிட்டி நான் ஏதாச்சும் ஒரு கேட்டகரி வச்சு பண்ணாலும் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னாக்கா இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இருக்காது. எந்த காலம் ஆர் எந்த அந்த டேபிளோட எந்த கீயை வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஒன்லி நீங்கள் இந்த இதுக்குள்ளே போகணும். ஓகே, ஸோ நீங்கள் எல்லாத்துக்குமே இது பெஞ்ச் மார்க்கிங் வச்சிட்ட பிறகு தான் நீங்கள் அதுக்கப்புறமா சொல்லணும் இந்த பார்ட்டிஷன் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டு. சரி சரி ஜாஃபர், இப்போ நீ சொல்கிறது எல்லாமே நான் புதுசாக க்ரியேட் பண்ணுறேன்னா ஓகே. இப்போ ஆல்ரெடி என்கிட்ட ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிள் வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா யூ ஷுட் பி மைக்ரேட்டிங் இட். ஸோ நிறைய விதமான மைக்ரேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து லாஜிக்கல் ரெப்ளிகேஷன்ஸ் பண்ணலாம், இல்லாட்டினா ப்ளூ க்ரீன் மைக்ரேஷன் பண்ணலாம். ஸோ இல்லாட்டினா ஒரு டவுன் டைம் அனௌன்ஸ் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே மைக்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றி உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, வி கேன் டிஸ்கஸ் டீட்டெயில் இன் அனதர் வீடியோ. ஸோ நவ் இப்போ நம்ம ஓகே இதெல்லாமே சொல்கிறேன். சரி, இப்போ நான் பார்ட்டிஷன் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ இந்த பிளாக் லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து இதில் அனுப்புகிறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், யூ கேன் செக் இட் அவுட். ஓகே, ஸோ நான் வந்து என் டேட்டா பேஸ் கூட லாகின் பண்ணிக்கிட்டேன். இது எங்கள் ஆசிட்ங்கிற டேட்டா பேஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னாக்கா ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறேன். ஆர்டர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதில் என்னென்னா ஐடி வந்து சீரியல் நம்பர், கஸ்டமர் ஐடி இன்டிஜர், ஆர்டர் டேட் வந்து இந்த இது. ஓகே, அப்புறம் பிரைமரி கீ வந்து என்ன வச்சுருக்கேன்னா ஐடி அண்ட் ஆர்டர் டேட். அகெயின் நீங்கள் ஒரு பார்ட்டிஷன் பண்ண சொல்ல நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த ரேஞ்ச் இருக்குங்களா, இப்போ ஆர்டர் டேட்டுன்னு இருக்குங்களா, இதுவும் பிரைமரி கீயாக இருந்து ஆக வேண்டும். இதுவும் பிரைமரி கீயாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் பார்ட்டிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பார்ட்டிஷன் பை ரேஞ்சுன்னு கொடுத்துறேன். அதாவது என்ன சொல்கிறது, கம்பைன்டு பிரைமரி கீயாக இருக்கணும். ஓகே, ஸோ அதை தான் சொல்லுவார். அது மட்டும் தனியாக வைக்க முடியாது, கம்பைன்டு பிரைமரி கீயாக இருக்கணும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு என்ட்ரு அடிக்கிறேன், எனக்கு வந்து இப்போ டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து ஆர்டர்ஸுங்கிற டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. இங்கே எப்படி மென்ஷன் ஆயிருக்குன்னா பார்ட்டிஷன் டேபிள், மற்றதெல்லாம் நார்மல் டேபிள் இருக்குதா, இது வந்து பார்ட்டிஷன் டேபிள்னு சொல்லியிருக்கோம். ஓகே, சரிடா, இப்போ நீ சொல்லிட்ட, இதுக்கப்புறமா நான் டேட்டு போட்டேன்னா அதுவே எப்படி பிரிச்சுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவாக பிரிச்சுக்காது. நீங்கள் அதுக்குமே அந்த பக்கெட் சொல்லணும். இப்போ நம்ம இங்கே பக்கெட் போட்டோம் இல்லையா, பக்கெட் நான் எதை சொல்கிறேன்னா இதை தான், இது ஒரு பக்கெட், இது ஒரு பக்கெட், இது ஒரு பக்கெட், அதே மாதிரி பக்கெட்ஸை நீங்கள் இங்கே டிஃபைன் பண்ணணும். அதை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பக்கெட்ஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா டேட்ஸுக்கு நான் ஒரு பக்கெட் போடுறேன். அதாவது ஜனவரி மாதத்துக்கான இது. ஸோ 2024 ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 2024 ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆர்டர்ஸ் ஜானில் இருக்கும். அதுக்கப்புறம் பிப்ரவரிக்கு 2024 2/1லேருந்து 2024 மார்ச் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறது எல்லாமே ஆர்டர்ஸ் ஃபெப்ரில் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா டேட்டாவை இன்சர்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2024 2ஆம் தேதி 2வது மாதம் 10ஆம் தேதி போடுறேன். ஓகே, இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் ஆல் ஃப்ரம் ஆர்டர்ஸ்னு கொடுக்குறேன். டேட்டா இருக்குது. செலக்ட் ஆல் ஃப்ரம் ஆர்டர்ஸ் ஜானுன்னு கொடுக்குறேன். இங்கே டேட்டா இருக்காது. ஓகே, பிஃபோர் தட் ஐ வில் ஷோ யூ டிடி. டிடின்னு எப்படி போட்டிங்கனாக்கா உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டர்ஸ்ங்கிறது பார்ட்டிஷன் டேபிளாக காமிக்கும். மற்ற ரெண்டு சப் பார்ட்டிஷன் நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுதான் இந்த ஆர்டர்ஸுங்கிறது. ஸோ இதெல்லாமே நார்மல் டேபிள் மாதிரி தான் காமிக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஜனவரி மாதத்தில் இருக்கான்னு பார்த்தா ஜனவரி மாதத்துலையும் இல்லை. சரி, அப்போ நான் வந்து பிப்ரவரி மாதத்தில் இருக்கான்னு பார்ப்போம். செலக்ட் ஆல் ஃப்ரம் ஆர்டர்ஸ் பிப்ரவரி மாதத்தில் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம இன்சர்ட் பண்ணுற டேட்டா பிப்ரவரி மாதத்துக்குள்ளே இருக்கிற பார்ட்டிஷனில் போய் உட்காந்துக்குது. அது வந்து உங்களோட மெயின் டேபிள் இருக்குங்களா ஆர்டர்ஸுங்கிறது, அதுலேயும் உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இதுதான் உங்களுக்கு பார்ட்டிஷன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரவுட் ஆகிக்கும். ஓகே, ஸோ இதே மாதிரி நிறைய விதமான பார்ட்டிஷன்ஸ் இருக்குது. இன்னொன்று இருந்ததுன்னா ஹேஷ் பார்ட்டிஷனிங், அதாவது பேஸ்ட் ஆன் சம் ஹேஷ் ஃபங்க்ஷன். ஸோ அதை நீங்கள் செட் பண்ணி அது எங்கே போய் உட்காருங்கிறத நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ அது ஒரு வழி. இல்லாட்டினா லிஸ்ட் பார்ட்டிஷன் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி. ஓகே, ஸோ இங்கே வந்து
இது எல்லாமே டிக்ளரேட்டிவ் பார்ட்டிஷனிங் சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்த்தா ரேஞ்ச் பார்ட்டிஷனாக இருக்கட்டும், ஹேஷ் பார்ட்டிஷனிங்காக இருக்கட்டும், லிஸ்ட் பார்ட்டிஷனிங்காக இருக்கட்டும். இதே மாதிரி இது வந்து பெட்டர் அப்ரோச் அண்ட் ஈஸியர் அப்ரோச். ஓகே. ஸோ நீங்கள் பார்ட்டிஷன் போகிறதுக்கு முன்னாடியே யூ ஷுட் பி வெரி வெல் திங்கிங் லைக் ஒய் யூ நீட் டு பார்ட்டிஷன். நான் டேட்டா இந்த கான்செப்ட் எனக்கு தெரியும், அதனால நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. யூ ஷுட் பி ஹேவிங் சம் பெஞ்ச் மார்க்கிங் ரிசல்ட்ஸ். இப்போ ஆல்ரெடி டேபிள் எப்படி இருக்குது, அதை நான் கொரி பண்ண சொல்ல எப்படி வருது. ஸோ என்னுடைய ஃபோர்காஸ்ட் இதுதான். ஸோ பார்ட்டிஷனிங் பண்ணால் என்னுடைய அப்ரோச் ஐ மீன் இந்த அளவுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குங்கிறது நீங்கள் ஒரு பெஞ்ச் மார்க்கிங் ஒரு டாக்குமெண்ட் வச்சுருக்கணும். டாக்குமெண்ட் வச்சுட்டு பிறகு தான் நீங்கள் அகைன் நீங்கள் மற்றதுக்கு நீங்கள் ட்ரை அவுட் பண்ணி போகலாம். ஓகே. ஸோ இதே மாதிரி இன்னொரு பார்ட்டிஷனிங் மெத்தட்ஸ் இருக்குது. அது என்ன கேட்டிங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ் பார்ட்டிஷனிங். ஸோ நம்ம அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஓகே. ஸோ யூ ஜஸ்ட் ட்ரை இட் அவுட் அண்ட் ஜஸ்ட் ட்ரை இன்சர்ட்டிங் இட், கெட் யுவர் ஹேண்ட்ஸ் டர்ட்டி ஆன் திஸ் அண்ட் யா. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கொரிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, வி கேன் டிஸ்கஸ். ஸோ நம்ம இன்னொரு சூப்பரான டேட்டாபேஸ் வீடியோட நம்ம உங்களை சந்திக்கிறோம். ஓகே, தேங்க்ஸ் ஆல், பை. ஸோ இது நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் கொடுங்க. அண்ட் யா, தேங்க்ஸ் ஆல், பை.